ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த சாமந்தி செடிய கட்டிங் எடுத்து நட்டு வைக்கிறது. அதில உள்ள பூ என்ன பண்ணேன்னு நான் சொன்னேன். நான் தண்ணீல போட்டு வச்சுருக்கேன்னு. கிட்டத்தட்ட ஒரு 3, 4 நாள் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூ இத மாதிரியே அழகா இருந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ அழகா இருக்கு. அத பார்க்கக்கூடிய டைம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதனால தான் இப்படி போட்டு வச்சுருக்கேன். அத உங்ககிட்ட காமிச்சது. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொத்து கொத்தா சின்ன மினியேச்சர் சாமந்தி கட்டிங் நெறைய எடுத்து நட்டு வைக்கிறத காமிச்சிருப்பேன். அந்த பாட்டுக்குள்ளலாம் சின்ன சின்ன கட்டிங்லாம் நட்டு வச்சேன். அதில வேர் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இத நான் என்னன்னா காஞ்சு போயிருச்சு அந்த கட்டிங்கு. சரி ஒண்ண நமக்கு புடுங்கி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா, அந்த சின்ன கட்டிங்லயே வேர் வச்சிருக்கிறது இப்ப தான் தெரிஞ்சுச்சு. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இப்ப நட்டுருக்கிறதெல்லாம் 1, 2 புடுங்கி தனியா நட்டா அது நல்லா வளருங்கிற ஒரு எண்ணம் எனக்கு மனசுல தோணிட்டு இருக்கு. அத புடுங்கி சின்ன சின்ன பாட்ல மாத்தி நடணும். இதுவும் நம்ம ஜெர்பரா சின்னது தனியா எடுத்து வச்சது இன்னொரு பாட்ல அதுவும் அழகா வந்துட்டுருக்கு. செம்பருத்தி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அழகா பூத்து நிக்குதுன்ட்டு. அந்த சூரிய ஒளிக்கும், அந்த பூவுக்கும், அந்த செம்பருத்தியிலேருந்து ஒளி அடிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகா இருக்குது. டாலியா கட்டிங் மூலம் எடுத்து வச்சு வளர்த்து, நல்ல செழிப்பா இது வளர்ந்துட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகா மொட்டு வச்சிருச்சு. அப்ப இதில பூக்கக்கூடிய பூவும் பெருசா பூக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இலைய பார்த்தா தெரியுது. நல்லா திடமா நல்ல பெரிய பெரிய இலையா விட்டுருக்குது. அதனால இது பெரிய பூவா பூக்கும்ன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கேன். பூத்துச்சுன்னா அதையும் நான் உங்ககிட்ட வீடியோல காமிக்கிறேன். 1, 2 ரோஸுங்களெல்லாம் வெட்டி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட் வேற நல்லா இருக்கா, நல்லா குளிரா இருக்குது. சரி வெட்டி விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நல்லா வெட்டி விட்டுட்டோம். இப்போ நல்ல திளிர் எடுத்து வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒயிட் கலர் நாட்டு ரோஸு. நல்லா ஃபுல்லா வெட்டி விட்டுட்டு மேல நல்லா திளிர் எடுத்திருக்கு. இதுவும் நாட்டு பிங்க் கலர் ரோஸ் தான். இதுவும் கீழ இருந்தே நல்லா திளிர் எடுத்து வந்துட்டு இருக்கு. ரோஸுங்களெல்லாம் கொஞ்சம் வெட்டி இந்த டைமுக்கு கிளைமேட்டுக்கு வெட்டி விட்டா நல்லா திளிர் எடுக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ரோஸும் சாமந்தியும் ஒரே கலர் மாதிரி எனக்கு கிட்ட நிக்கக்கூடிய டைம் தோணுச்சு. அதனால தான் வீடியோல காமிச்சேன்.